பம்பாசமுத்திரம் அடுத்த மன்னார் கோவிலில் 16 வயது சிறுவனை அரிவாளால் வெட்டியிருக்கிறார் 11ஆம் வகுப்பு மாணவர். அனைவருக்கும் வணக்கம். தொடர் குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பு உறுதி செய்யவில்லை என்பதுதான் மிக மிக கேள்விக்குறியாகிறது, பேரதிர்ச்சிக்குறியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. கொலை கொள்ளைகளும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சர்வசாதாரணமாக அறிவாளர் கலாச்சாரமும் மேலும் எழுப்புகிறது. இதற்கு காரணம் மக்கள் சரியான ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்காமல் இருப்பதான் தொடரும். இவர்கள் குற்றம் செய்கிறார் என்று இதுக்கு முன் 10 ஆண்டுகள் முன்னே கூப்பில் கிடந்த திமுக அரசு ரவுடித்தனம் பண்ணுவாங்க, அட்டுழியம் பண்ணுவார்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்வார்கள். இதெல்லாம் தெரிந்துதான் இந்திய ஆட்சியாளர்களை மறுபடியும் நீங்கள் வாக்களித்த மக்கள் தான் சாபக்கேடு. நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்காது நீங்கள் தான் இந்த போன்ற குற்றங்களையும் அனுப்பி வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வீட்டிலும் சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள், ஒரு வீட்டிலும் பெரியவர் இருக்கிறார்கள். யாராவது சுதந்திரமாக இருக்க முடிகிறதா? சிறு வயது முதல் பெரிய பெண்மணி வரை முதியவர் வரை பாலியல் உள்ளாக்கப்படுகிறார், அச்சுறுத்தப்படுகிறார்கள், கொலைகள் நடக்கிறது. தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் மிகப்பெரிய பேர் வரப்படுத்தி விடுது. திரும்ப சென்னை சம்பவத்தில் பார்த்தீங்கன்னாக்க திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த கல்லூரி மாணவி, ப்ராஜெக்ட் வேலை சென்ற மாணவி பழையவர்களோட பேரச்சுக்குள்ளாக்கியது. அதன் பின்னணியில் காவல்துறை விசாரணை செயல்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு முக்கிய விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, அது பொய் புகார் என்று வாய் பூசாமல் சரவணன் அண்ணாதுரை திமுகவுடைய செய்தியாளர் அண்ணாதுரை அவர்கள் ஒரு வாய்ப்பு இது பொய் புகார், பெண்ணுக்கு மன வளர்ச்சி ஒரு பிதரில் அந்த புகார் கொடுத்துருக்காங்க, அதை வாக்கு செய்யப்பட்டாங்க, பொய்யான சொல்லப்பட்டாங்க, ஒரு அப்பட்டமான ஒரு பொய் சொல்லியிருக்காரு. இதற்கு பின்னாடி பேரழுத்தம் இருக்கிறது. அதை சோதனை செய்தால் அந்த ஏற்கனவே ஒரு கேஸ் நிர்மலா தேவின்னு ஒரு கேஸ் கொண்டு பார்த்தீங்களா, பின்னணியில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேஸ் பின்னாடி வரும். ஏன்னா அந்த பெண்ணுடைய தகவல்கள்லாம் வெளியே பரிமாறப்பட்டு தான் அந்த பிளாக்மெயில் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அது பின்னாடி முழுமையாக ஆசைப்பட்டு தண்டனை கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி 4 நேரம் இடத்துல ஒரு பள்ளி படிக்கிற மாணவன் சக மாணவர்கள் ஜாதி அடிப்படையில் தான் அவன் வன்முறை ஏற்படுறான். நல்லா தன்னோட நல்லா படிக்கிறான் மாணவன் அப்படின்ற காழ்ப்புணர்ச்சியில் வீட்டில் சென்று அப்பா அம்மா இருக்கும்போது தங்கச்சி இருக்கும்போது கூட தங்க பையனை வெட்டி தங்கச்சியும் காயம் உள்ளாக்கப்பட்டு அந்த சமூக பேருறுதி ஏற்படுத்துது. இப்படி ஒரு குற்ற சமய ஒரு வருஷத்தில் பள்ளிப்பட மாணவத்திலேயே இப்படி ஒரு தீய பழக்கத்தையும் ஒரு வன்மத்தையும் உருவாக்கி வச்சுக்கிறது திராவிட மாடல் அரசு ஜாதியை வைத்து அரசியல் பண்ணுற முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு வார காலமாக தொடர்ந்து பெண்கள் குற்றங்கள்லாம் அநீதிய சிறுமிகள் மிக மிக மோசமான நிலையில் போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி சம்பவமே மிக மிக பேரச்சு உள்ளாக்கியது. பெண் அந்த பள்ளி படிக்கிற +2 மாணவியை இயற்கை உபாதைக்கு சென்ற மாணவி அதை தொடர்ந்து இது போன்ற கூட்டில் பல உள்ளாப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி சமைச்சு பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய சூழ்நிலையில மறுபடியும் நெல்லை அம்பாசமுத்திரம் மன்னார் கோயில் பகுதியில் 16 வயது சிறுவனை 11ஆம் வகுப்பு மாணவன் அறிவாளை வெட்டி சம்பவத்தை பெரு அரிசி ஏற்படுத்தியிருக்கிறது. தாமிரபரணிக்கும் இனிப்புகளுக்கும் புகழ்பெற்ற ஊராகக்கூடிய திருநெல்வேலி இன்று விடியா திமுக அரசால் சாதி உண்மை கொடுமைக்கும் சிறார் சமூகமும் குற்றங்களும் பெரும் மாவட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நேற்று முன்தினம் தூத்துக்குடி விளாத்துக்குளம் அருகே மாணவி நடந்த படுகொலை சம்பவம், பாலியல் வன்முறை கொண்ட படுகொலை சம்பவமும் மிக மிக பேரச்சுக்குள்ளாக இருக்கிறது. இன்று அறிவாளர் கலாச்சாரமும் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த திமுக ஆடல் அரசில். நேற்று முன்தினம் தூத்துக்குடி விளாத்துக்குளம் மாணவி சம்பவம் நடந்த சூடுகள் மறைவதற்குள் இன்று அறிவாளர் கலாச்சாரமும் கையில் வேறொன்று கொடுங்கோற்றங்களை செய்து வைத்திருக்கிறது. இவ்வளவு குற்றங்களை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு இரும்புக்கரம் கொண்டு அடைக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் கட்சியில் கட்சி துண்டை தழைத்து கொண்டு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்டிக்கர் மடல் ஒட்டிருப்பதில் நிஜமும் முன்புறமாக இருந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற கனவு ஊராக சென்று வெற்று விளம்பரம் செய்து கொண்டு விளம்பரம் தேடி கொண்டிருக்கிறார். மக்கள் விரோத திமுக அரசு இனி ஒருபோதும் உங்கள் கனவு படிக்காத ஆட்சிக்கு வர முடியாது. அடுத்தடுத்து நட குற்றங்களுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறார் முக ஸ்டாலின் அவர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த குற்றம் தொடர்ந்து நடைபெறுகிறது சொன்னால் இதற்கு என்ன காரணம் என்றால் அரசு சரியில்லை, அரசு கையில் இருக்கிற காவல்துறை சரியில்லை, நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஐயா காவல்துறை ஸ்டாலின் அவர்களும் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களா அப்படிங்கிறதான் நமக்குள்ள கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால்
இது போன்ற கொடுத்த குற்றங்களை நடைபெறாமல் இருக்க நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் பெண்கள் பாலியல் துன்பம் கொண்டு படுகொலை மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தங்களுடைய ஆட்சிகள் என்பதை நீங்கள் வந்து சற்று உணர வேண்டும். நீங்கள் உணராத இருக்க மாட்டீங்கன்னா மனசு தன்மையற்ற ஆட்சியாளர் கிடையாது. ஏனென்று சொன்னால் சிவகங்கையில் திருப்போணன்ற மனத்தில் அஜித்குமார் ஒரு இளைஞன் காவல்துறை சித்திரை விட்டு அடிச்சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரரசுக்குள்ள இருக்கியது. அந்த நிகிதா என்ற பெண் கொடுத்த தவறான புகார் அடிப்படையில் தான் அந்த பையன் அவருடைய தாய் தந்தை ஒரு முடியாதவர்கள் சொன்னால் உள்ள வீல் சேர் உள்ள எடுத்து கோயிலை சுற்றி வருவதற்காக சொல்லும்போது தான் எனக்கு ஒரு புகைப்படமே திரு தொகை கொடுன்னு கேட்டிருக்காரு. 100 ரூபா என்ன கேட்டிருக்காப்புல. நான் 4 பேர் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த கொடுக்க மறுத்த அந்த பெண்ணு அந்த வன்மத்தில் வந்து காரில் இருந்த நகையை காண சொல்லி புகார் எடுத்த மேல காவல்துறை ஒரு அதிகார போக்கில் செயல்பட்டு இந்த மேலோட தொடர்போட இந்த பெண்ணு கொடுத்த கால் தொடர்பு கடை எஃப்ஐஆர் பதிவு கூட எந்த வழக்கும் படம் இல்லை சொல்ல இந்த பெண்ணு சொன்ன ஒரு வார்த்தைக்காக குற்றம் செய்யாதவரை அடுத்து கொலை செய்யப்பட்ட போது அந்த ஐயா ஸ்டாலின் முதல்வர் என்ன சொல்லக்கூடாது, இது போன்ற சம்பவம் நடந்து விட்டது, இது போல நடக்காது என்று அந்த குடும்பத்தாரிடம் ஃபோன் பண்ணி வாக்குறுதி அளித்தீங்க, தவறு பண்ணி கணித்து மறுத்து அளித்தீங்க. உங்களுடைய கட்சி தலைவர்களுடைய இருக்கக்கூடிய நேரு உள்பட்ட நிறைய பேரும் போய் சந்தித்து நேரில் உதவி தகுந்த பணம் கொடுத்தீங்க. இப்போ சம்பவம் நடக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் அதே சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையில் ஆகாஷ் என்ற அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். நீங்கள் சொன்ன சம்பவம் தானே, அந்த பையன் குற்றவாளி பின்னருக்காக கைது சென்றோம். தப்பிக்க ஓடி முயற்சிக்கும் போது அடிபட்டு முறிஞ்சி காலி விழுந்தான். அதன் பிறகு நாங்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதி செய்யப்பட்டோம், பின்பு இறந்தார் என்று தவறான சூழலை நீங்கள் வந்து சுற்றிருக்கீங்க. ஆனால் அந்த தந்தையாரோட பின்னாடி முன்கூடி ஆதரவு வெளியாகிறது. அவர்களை அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். கை தொடைக்கு மேலே செங்கல்ல வைத்து கீழே ஒரு கல்லை வைத்து அடித்து கால் நொறுக்கினார்கள். ரத்தம் வந்தது. இது போன்று துன்புறுத்த ஆக்கப்பட்டு தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அந்த பையனுடைய முன்பேசிய ஆதாரங்கள் வெளியாகியுள்ளது. இதுவரை இது போன்ற அந்த வீட்டுக்கு சிவகங்கை தம்பி வீட்டுக்கு சென்று நீங்கள் ஆறுதல் சொன்னீங்க, நாங்கள் இது போல குற்றம் நடக்காம சொன்ன வாக்குறுதி எடுத்து அந்த செய்திகள் மிக மிக பேசு பொருளாக வந்த பிறகுதான், மீடியாக்களும் பேசு பொருளாக வந்த பிறகுதான் நீங்கள் அது போன்ற மக்களுடைய பெரும் இந்த ஆட்சியினுடைய குறைகளை வெளியே தெரிந்துவிடுமோ நடவடிக்கை என்ற பெரு செய்தியாக வந்த போது நடவடிக்கை எடுத்தீர்கள். அப்போ நடவடிக்கை எடுத்து என்ன எடுத்தீங்க? விசாரணை ஒன்று போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை காணா போன நகையை நான் வந்து முடித்து கொடுக்குறேன் நீதான்ற பெண் அதிகார திமிரில் சொன்ன பெண்ணு வந்து அந்த நகையை காணா போனதா என்பதை கேள்விக்குறியாகிறது. இப்போ நகை காவல்துறைகள் தேடி தேடி பார்த்தார்கள், நகை கிடைக்கவில்லை. அதனால் இந்த வழக்கை முடித்து கொடுக்குறேன் என்ற சொல்கிறேன் என்று சொன்னால் இப்போ இந்த ஆட்சியில் அந்த போன உயிருக்கு என்ன தண்டனை? நீதான் என்ற அதிகார திமிரில் வந்து புகார் அளித்த பேரில் கொலை செஞ்சீங்க, ஒரு பையனை கொலை செஞ்சீங்க. அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் கொடுத்து ஏதோ ஒரு இடம் தர சொல்லிட்டு சுடுகாட்டு பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் தூரத்தில் இடத்த கொடுத்தீங்க. இந்த அரசாங்கத்தை சொல்லி ஏமாத்தினீங்க. இப்போ இந்த பையன் நடந்திருக்க இப்போ ஆகாஷ் எல்லாம் அடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு என்ன நீதி தர போறீங்க? நீங்கள் இது போன்ற நடக்காத சொன்ன வாக்குறுதி எடுத்தீங்க, ஏதோ இப்போ நம்ம நடக்குன்றது. அப்போ செய்தி மீடியாக்கள் இந்த ஒரு செய்தி வந்ததுனால தான் நீங்கள் அது மக்களுடைய பேசு பொருளாகணும் நடவடிக்கை எடுத்தீங்க. அப்போ இந்த ஆகாஷ் என்ற இளைஞன் அதே சிவகங்கையில் மானாமதுரை மாவட்டத்தில் அடித்து கொல்லப்பட்டதற்கு உங்களுடைய நடவடிக்கை என்ன? ஏன் இதுவரை நீங்கள் மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களும் சரி, உதயநிதி துணை முதல்வரும் சரி, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ யாரையும் இதுவரை அந்த வீட்டுக்கு சென்று ஏன் நீங்கள் வந்து ஆதரவு கூறவில்லை என்பதை நீங்கள் வந்து தெரியப்படுத்த வேண்டும். ஏன்னால் இப்போ ஆட்சி தேர்தல் நெருங்கும் கட்டத்தில் இது போன்ற காவல்துறை சம்பவங்கள் மரணங்கள் வந்து பேசு பொருளாகிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் மறைக்கப்பட்டு பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் மறைச்சாலும் ஒருபோதும் மறைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரு தவறு செய்கிறவன் என்று சொன்னால் தப்பு பெரிய இது பின்புலம் யார் இருக்கிறா? இவன் தான் குற்றவாளியா? இது கூட நிறைய பின்புலம் நிறைய பேர் இருக்கிறாங்களா? இல்லை அவர்கள் தப்பிக்குவதற்காக இந்த போல இவனை வெளியே விட்டால் செய்திகள் வெளியே வந்துவிடும், இது யார்கள் பின்புலம் இருக்கிறான்னு தெரிந்துவிடும் என்பதற்காக, இது போன்ற செய்தி கூட என்பதற்காக கொலை செய்யப்பட்டீர்களா என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது. ஏன்னு சொன்னால் தப்பு செய்யாத ஒரு அப்பாவி இளைஞனாக இருந்தால் அவன் உயிர் போனது மறுபடியும் வர என்ன யார் தண்டனை பெறுவது? தப்பு செய்தவன் உள்ளே இருக்க வெளியே இருக்க சுதந்திரமாக இருக்கும்போது தப்பு செய்த ஒரு இளைஞனை வந்து குற்றம் நிர்வகிக்கப்படாமல் இது போன்ற செய்வது ஏற்படாக இருக்காது. இந்த ஸ்டாலின் அரசு வந்து மிக மிக மோசமான கெடுகட்ட அரசு. இந்த போல குற்றங்களெல்லாம் மீடியாக்கெல்லாம் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. சிவகங்கை என்ற செய்தி சொல்லிருக்கும் அந்த செய்தி வெளியே பேசுபொருளாக வந்த பிறகு தான் மீடியாக்கள் சமூக வலைதளங்களும் செய்தி வந்த பிறகு தான் ஆட்சி நடவடிக்கை என்ற சூழ்நிலை. இந்த ஆகாஷ் என்ற இளைஞர்களின் செய்தியும் எல்லா ஊடகங்களும் ஏன் பேசுபொருளாக வரவில்லை? இது பேசுபொருளாக கூடிய ஊடகங்கள் தான் இது போன்ற குற்றம் நடக்கிற
வராமல் தடுக்க வேண்டும் சொன்னால் ஊடகங்களும் மக்கள் மனத்தை விழிப்புணர்வு எடுத்த வேண்டும். இது போன்ற குற்றங்களை நடத்தினால்தான் இந்த ஆட்சி எந்த ஆட்சியில் தவறு நடக்குது என்று மக்களை தேர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்போதும் நல்ல ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுவதற்கு மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நான்காம் தூணாக இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் மக்களுக்கு துணையாக இருங்கள். ஆட்சியாளர்களுடைய காசுகளுக்காக வாங்கி கொண்டு அவர்கள் துணை போவதற்காக அவர்கள் ஆட்சியாளர்கள் குற்றங்களை மறைப்பது தான் இதுபோல சமூக கேடாக நடக்கிறது. ஆக மொத்தம் மக்கள் தான் நம்ம விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் 5 வருடம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர் அவ்வளோ குற்றங்களையும் இல்லை நல்ல ஒரு தலைவர்கள் உங்கள்கிட்ட சொல்லும் போதோ தேர்தல் பிரச்சாரங்களையும் சரி பொது மேடைகளும் சரி ஆட்சியாளர் செய்த குற்றங்களையும் எடுத்து சொல்லும் போது மக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தங்கள் வீட்டிலும் பெண்களும் இருக்கிறார்கள், பள்ளிக்குள்ள ஒரு மாணவர்கள் இருக்கிறார்கள், கல்லூரி பெண்கள் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்கள், இல்லை வேலைக்கு சென்ற பெண்கள் இருக்கின்றார்கள். எல்லா தரப்பிலும் பெண்கள் இப்போ வெளியே சென்று வேலைக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாக்குகின்றது. பொருளாதார சூழ்நிலையில் எல்லோரும் பெண்கள் முன்னேற்றம் வந்து ஒரு சூழ்நிலையில் அவள் சுதந்திரம் மட்டும்தான் பாதுகாப்படாத சூழ்நிலையாக இருக்கிறது. என்ன சொல்ல தைரியம் இல்லை செல்ல முடியல. ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களுக்கு என்ற குதிரைமை அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது போன்ற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களும் தங்கள் வீட்டில் பெண்களோ தாய்மார்களோ நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கேயோ ஒரு விஷயம் நடந்து விட்டது என்று நீங்கள் செய்தி கடந்து கொள்ளாமல், இல்லை உங்களுக்கு இந்த செய்திகள் வராமல் கூட இருக்கலாம். தற்போது உங்கள் செய்தி கடந்தால் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். எங்கேயோ செய்திகளை கடந்து சென்றால் அப்போ ஒவ்வொரு மாடுகளும் ஒவ்வொரு உயிரும் இது போன்று நம்ம நடக்கக்கூடாது. இது போன்ற ஒரு சம்பவம் தங்கள் வீட்டுக்குள் தங்கள் ஊருக்குள்ளே நடந்தால்தான் இந்த யாரால் இந்த ஆட்சியில் நடக்குது சமூகம் இந்த ஆட்சியில் நடக்குது அவள் அவநிலை இருந்தாலும் சரியில்லை என்று உணர்ந்து அப்போதான் திருந்துவீர்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. தயவு செய்து ஏளனம் செய்யாதீர்கள். எதிர்கட்சிகள் என்று சொன்னால் திராவிட கட்சியை தவிர்த்து வேறு கட்சிகள் புது கட்சிகள் நாம் தமிழ் கட்சி வருகிறது. அப்போ அவங்க இது போன்ற ஆட்சியாளர் குற்றங்களை பெண்களை எடுத்துரைத்து அவர் இந்த ஆட்சியாளர்களும் சரி எம்எல்ஏ எம்பிஏ போட்டியிட போட்டுக்கலாம் சரி குற்றங்களையும் இவர் தீவிர ஊழல் செய்கிறார்கள். இப்போ இது போல குற்றங்கள்லாம் குறைக்கணும்னு சொன்னீங்கன்னாக்க மக்களாக நாமும் திருந்த வேண்டும். மாற்று சிந்தனையுடைய நல்ல மக்கள் அரசியலுடைய மக்கள் நிலக்கூடிய அரசியல் வரும்பொழுது, அதாவது நாம் தமிழ் கட்சி 16 ஆண்டுகள் ஆனாலும் சட்டமன்றத்தில் பாராளுமன்றம் பண்ணிக்கே இருக்கிறார்கள். அவருடைய செயல்படும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு ஏற்பட்டனால்தான் அவர்கள் மக்களுக்கு 36 லட்சம் மக்கள் எடுத்து நல்ல ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்கிறது சொன்னால், இது போன்ற நல்ல கட்சிகளை எல்லாம் புரிந்து கொண்டு வாக்களித்து அதிகாரத்துக்கு அமர வைத்தால்தான் இது போல குற்றங்களை தடுக்க முடியும். உங்கள் பெண்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க முடியும். புதிதாக வர கட்சிகள்லாம் டிவிக்கு ஒரு கட்சிகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அவரெல்லாம் சும்மா வெற்று பேச்சுக்கு தான் அவர் ஆசைகளை வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது நிறைவேற்ற முடியாத ஒன்று. ஆசைகளை மயக்காதீர்கள். எது நடக்குமோ அது சாத்தியமோ அதனை எடுத்து வேண்டு சட்ட வரைமுறைகளையும் ஆட்சி வரைமுறைகளையும் எதை எப்படி நிறுத்தணும் அதற்கான செயல்பாடுகளையும் வரையறுத்து தான் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை நாம் தெரிவித்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ நல்ல அரசியலை பாருங்கள். ஏற்கனவே இருக்கின்ற திராவிட கட்சிகளால் தான் அந்த நாடு நாசமாக போய்கிட்டு கொண்டிருக்குது. அந்த நாடு நாசமாக போவது முக்கிய காரணம் நம்முடைய மக்களாகிய நாம புரிதல் இல்லாமல் நம்ம செலுத்துகிற வாக்குகள் தான் அவரோட அதிகாரத்தை மேல் திரும்பி திருடர்களை அமர வைத்து இது போன்ற கொடுமை நடக்க முக்கிய காரணமாக. நல்லவர்களை தேடுங்கள். நல்லவர்களை தேடும் போதுதான் நல்ல ஆட்சி நடைபெறும். நல்ல ஆட்சி நடைபெறும் நம்ம மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதனை உணர்ந்து நாம் தமிழ் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும். புதிதாக வந்திருக்க டிவிக்கு தற்கூரி கழகம் இருக்கிறது. அதெல்லாம் எதுவும் திரைபிம்பத்தில் போகாதீர்கள், திரை கவர்ச்சியில் போகாதீர்கள். ஏற கேட்டாலும் விஜய் பிடிக்கும் தான் சொல்கிறார். அவர் சொல்கள் அவருடைய செயல்பாடுகள் ஏதாவது நம்பகத்தன்மையாக இருக்கிறதா? அதனால் வெற்றி வச்சு நம்பாதீர்கள். திரைக்கவழ்ச்சியை வைத்து உங்களை மயக்க வருகின்ற ஒரு அடுத்த பூதம் அது. அந்த பூதத்தை நம்பி போகாதீர்கள். புரட்சிகரமான அரசியல் எடுக்கும் நாம் தமிழ் சில பலங்க மண்ணுக்கு மக்களுக்கு அரசியலை எதிர்காலத்துக்காலும் செய்கின்ற அரசியலை நாம ஆதரித்தாதான் நல்ல எதிர்காலம் இருக்கு என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதை இந்த காலகட்டத்துடன் கொடுங்கோட்டு ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழ் சில விவசாய செல்லம் தான் நமக்கு நிரந்தரமாக நம் எதிர்காலத்திற்குரிய நிர்ணயிக்கக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையுடைய இந்த சமூகத்தில் வாழணும்னா மதிப்புங்க வாழணும்னா நம்மளாம் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழ் கட்சி என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் தவறவிட்டால் அதுக்கப்புறம் நம்முடைய கையில் நம்ம கையில் இல்லை. நம்ம எதிர்காலமும் ஒரு பாதுகாப்பும் நம்ம வாழ்க்கையும் நம்ம கையில் இல்லை. அரசியல் நல்ல தலைவன் இருந்தால் தான் மக்கள் நாட்டுக்குடிகள் நிம்மதியுடன் வாழ முடியும். அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் தான் இந்த காணொலி கூறிக்கொண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.